வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனானில் ஒரே நேரத்தில் வெடித்து ஆயிரக்கணக்கான பேஜர்கள் மிகப்பெரிய பதட்டத்தை லெபனானில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுவதிலும் ஏற்படுத்திவிட்டது. ஹெஸ்போல்லா பதிலடி கொடுக்கும் விதத்தில் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை அல்லது முழு அளவிலான போரை தொடங்க வேண்டிய அவசியத்தை இது ஏற்படுத்திவிட்டது. காரணம், போர் முனையில் ஹெஸ்போல்லாவை ஏற்படக்கூடிய இழப்பை விட இது மிகப்பெரிய இழப்பு. மருத்துவமனைகளில் ஹெஸ்போல்லாவின் கிட்டத்தட்ட 4000 உறுப்பினர்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். பேஜரில் தகவல் வந்ததை பார்க்கும் போது வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பாக்கெட்டுக்குள் பேஜர் இருந்த நிலையில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அவர்களின் கைகளில், முகத்தில், கண்களில், வயிற்றில் காயங்கள் ஏற்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சு கூறுகிறது. ஆயிரக்கணக்கான பேஜர்களில் ஒரே நேரத்தில் வெடிப்பு ஏற்பட்டதால் யாராலும் யாரையும் எச்சரிக்கவும் முடியாது. ஹெஸ்போல்லா இயக்கத்தால் அதன் உறுப்பினர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பேஜர் என்பதால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 4000 பேரும் ஹெஸ்போல்லா உறுப்பினர்களே. இந்த தாக்குதல் ஹெஸ்போல்லாவின் வழமையான நடவடிக்கைகளையும் முடக்கியிருக்கும், தொலைத்தொடர்பு நடவடிக்கைகளையும் முடக்கியிருக்கும். அப்படியான நேரத்தில் இஸ்ரேல் போரை தொடங்கினால் ஹெஸ்போல்லா மிக கடுமையான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். லெபனான் சுகாதார அமைச்சு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை மருத்துவமனைக்கு சென்று இந்த வெகுஜன பாதிப்பு நிகழ்வுக்கு உதவ அழைப்பு விடுத்துள்ளது. லெபனான் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் நாடு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் எல்லாம் சரிந்து விட்டது. நாடே கிட்டத்தட்ட திவாலானது. மருத்துவமனைகள் உண்மையில் சிரமப்படுகின்றன. போதுமான மருத்துவர்கள் இல்லை, போதுமான செவிலியர்கள் இல்லை. எனவே இது லெபனானுக்கு ஹெஸ்போல்லாவால் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இப்போது இஸ்ரேலிய உளவுத்துறை இப்படி ஒரு தாக்குதலை நடத்த காரணம் என்ன? பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் ஒரு காரணம் கூறப்படுகிறது. இது இஸ்ரேலின் மிக கடுமையான பதிலடி என்று அவர்கள் கூறுகிறார்கள். பதிலடி எதற்காக? இஸ்ரேலின் முன்னாள் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியை கொல்ல ஹெஸ்போல்லாவின் முயற்சிக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி என்கிறார்கள். லெபனானில் பேஜர் வெடிப்புகள் நடப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு நேற்று பிற்பகல் ஒரு உயர் பதவியில் இருந்த முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியை படுகொலை செய்ய வெடிகுண்டு சாதனத்தை பயன்படுத்தி ஹெஸ்போல்லா நடத்திய தாக்குதலை தாங்கள் முறியடித்ததாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. அதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியாகவே இது இருக்கலாம். அல்லது மற்றொரு காரணம், ஹெஸ்போல்லா மீது சாத்தியமான போருக்கு தளத்தை தயார் செய்ய வேண்டுமா? அதற்கு இது ஒரு வழி. இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள் மற்றும் அதிகாரிகள் போரை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பேசி வருகின்றனர். போர்தான் இஸ்ரேலின் திட்டமாக இருந்தால் போரை தொடங்குவதற்கு ஆயிரக்கணக்கான ஹெஸ்போல்லா உறுப்பினர்களை, அவர்கள் துருப்புக்கள் தளபதிகளாக இருந்தாலும் அல்லது அமைப்பில் பங்கு கொண்டவர்களாக இருந்தாலும், அவர்களை குறிவைப்பதை விட சிறந்த வழி எதுவும் இல்லை. தோகா இன்ஸ்டிடியூட் பேராசிரியரான முகமது எல் மஸ்ரி கூறிய போது, தகவல் தொடர்பு சாதனங்கள் மீதான தாக்குதலின் இலக்கு இந்த கட்டத்தில் தெளிவாக இல்லை. இருந்த போதிலும் இது ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையின் முன்னோடியாக இருக்கலாம். இப்படியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை மற்றும் வித்தியாசமான தாக்குதலின் போது ஹெஸ்போல்லா என்ன செய்யும் என்பதை பார்ப்பதே இந்த தாக்குதலை பரந்த அளவில் நடத்தியவர்களின் நோக்கமாக இருக்கும். இந்த தாக்குதல் ஹெஸ்போல்லாவின் தகவல் தொடர்பு வலையமைப்பை சீர்குலைக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக போரிடும் அவர்களின் திரள்களை இது எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பது இனிமேல் தான் தெரிய வரும் என்று தெரிவித்தார். அல் ஜஸீரா தொலைக்காட்சியிடம் பேசிய அவர் மேலும் தெரிவித்த போது, பெரிய அளவிலான படையெடுப்புக்கு முன் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பது இதில் தெரிகிறது. எதிரியின் தகவல் தொடர்பு வலையமைப்பை முடக்குவது அல்லது சீர்குலைப்பதை இதை செய்தவர்களது நோக்கம் என்று எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு பெரிய தாக்குதலின் முன்னோடியாக இருக்கலாம். அடுத்த சில மணி நேரங்கள் மற்றும் 2 நாட்களில் என்ன நடக்கும் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று கூறினார். லெபனானில் ஆயிரக்கணக்கான தகவல் தொடர்பு சாதனங்கள் வெடித்ததால் ஹெஸ்போல்லாவின் செயல்பாட்டு திறன்களில் கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளது என்று இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ தளபதி ஜிஃப்தா ரோன்தால் கூறுகிறார். ஹெஸ்போல்லாவுடனான மோதலின் தற்போதைய இயக்கவியலை மாற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பாகும் என்று அவர் இஸ்ரேலின் சேனல் 14இல் தெரிவித்தார். இஸ்ரேலிய ஹரட் செய்தித்தாளின்படி, மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் டெல் அவீவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சில் ஹெஸ்போல்லா ஒரு பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவசரமாக விவாதிக்க தொடங்கியுள்ளனர். வடக்கில் ஹெஸ்போல்லாவுடன் அதிகரித்து வரும் பாதுகாப்பு நிலைமையை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை முன்வைக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்கப்பட்டது. பேஜர் வெடிப்புகள் நீண்டகாலமாக திட்டமிடப்பட்ட செயலின் அறிகுறிகளை காட்டுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். பேஜர்கள் எவ்வாறு வெடிக்க வைக்கப்பட்டது அல்லது எப்படி வெடிப்பொருட்கள் ஒவ்வொரு பேஜரிலும் பதுக்கி வைக்கப்பட்டது என்பது குறித்து புலனாய்வாளர்களிடம் உடனடியாக தகவல் ஏதும் இல்லை. அட்லாண்டிக் கவுன்சிலின் ஆயுத நிபுணர் அலெக்ஸ் பிலிப்சார்ட்ஸ், பேஜர்கள் வெடித்த போது அவற்றில் வெடிப்பொருட்கள் இருந்ததற்கான அறிகுறிகளை காட்டுகின்றன என்று கூறினார். ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தீ என்பது ஒரு விஷயம், ஆனால் அது இப்படி வெடிப்பதை நான் பார்த்ததில்லை.
அந்த வெடிப்பு வேறு விதமாக இருக்கும், இவ்வளவு சேதத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒரு சிறிய மற்றும் அதி தொழில்நுட்ப வெடிகுண்டு அமைப்பு போல் தெரிகிறது என்று பிளட்சாஸ் கூறினார். இது ஹெஸ்பொல்லாவுக்கு செல்லும் பேஜர்களின் ஏற்றுமதியை பற்றி இஸ்ரேலிய உளவுத்துறை அறிந்திருப்பதற்கான வாய்ப்பை காட்டுகிறது மற்றும் டெலிவரிக்கு முன் அவற்றை மாற்றியமைக்க அவர்களால் முடிந்திருக்கிறது. எங்கோ ரிமோட்டில் இருந்து அவற்றை ஒரே நேரத்தில் இயக்கி வெடிக்க வைக்கவும் முடிந்திருக்கிறது என்றார். டெல் அவீவ் சிந்தனை குழுவான தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் விஞ்ஞானியும் மூத்த ஆராய்ச்சியாளருமான யெகோசுவா கலிஸ்கி மற்றொரு சாத்தியம் இருப்பதாக கூறுகிறார். அது தொலைதூரத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மின்னணு துடிப்பு பேஜர்களின் சாதனங்களை எரித்து அவற்றில் வெடிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அதை சிறிய அளவிலேயே செய்யலாம், நாடு முழுவதிலும் செய்வது சாத்தியமில்லை என்று கூறிய அவர், இது ஏதோ தற்செயலான செயல் அல்ல, இது வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டது என்பது நிச்சயம் என்றார். ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டின் பாதுகாப்புத்துறை ஆய்வாளராக இருக்கும் சாமுவேல் ரெமனி, பேஜர் வெடிப்புகள் நிச்சயமாக பெரிய அளவிலான போர் விரிவாக்கத்தை நோக்கி ஒரு படி என்று கூறுகிறார். லண்டனில் இருந்து பேசிய அவர் இந்த சம்பவத்தை பெரிய அளவிலான பிராந்திய சூழலில் வைப்பது முக்கியம் என்று கூறினார். கடந்த வாரம் சிரியா மீது இஸ்ரேலியர்கள் நடத்திய ஒரு பெரிய தரையிறக்க தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர். அது சிரியாவுக்குள் நடத்தப்பட்ட ஒரு இறையாண்மைக்கு எதிரான எல்லை கடந்த தரையிறக்க தாக்குதல். இது லெபனானுக்குள் நடத்தப்பட்ட ஒரு இறையாண்மைக்கு எதிரான தாக்குதல் என அல் ஜஸீரா தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, லெபனானை தாண்டி ஈரானிய எதிர்ப்பின் அச்சின் அனைத்து களங்களுக்கும் ஒரே நேரத்தில் தாக்குதல் அதிகரிப்புகள் நடக்கின்றன. இப்போது வரை இஸ்ரேலோ அல்லது ஹெஸ்பொல்லாவோ உண்மையில் ஒரு பெரிய இருமுனை போர் உருவாகும் சூழ்நிலையை உருவாக்கவில்லை. ஆனால் காசாவில் போர் இறுதியில் முடிவடைந்து இஸ்ரேலியர்கள் ஒரு பெரிய அளவிலான போர் விரிவாக்கத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும் போது இது ஹெஸ்பொல்லாவின் பலத்தை சிதைக்கும் ஒரு வரலாற்றை திறனாக இருக்கும் என்று இஸ்ரேலியர்கள் இப்போது தெரிந்து கொண்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை உடனடியாக கூற முடியாது. ஆனால் இஸ்ரேல் போரின் விரிவாக்கத்தை விரும்பும் வாய்ப்பு முன்பு இருந்ததை விட இப்போது அதிகமாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். இது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் செய்திருந்தால் அல் ஜஸீராவிடம் கூறப்பட்டது போல இது ஒரு பெரிய முக்கிய வரலாற்று திறன்தான். மொசாட்டால் ஒரே நேரத்தில் பல பேஜர்களை வெடிக்க வைக்க முடிந்தது எப்படி? ஆயிரக்கணக்கான பேஜர்களில் ஒவ்வொரு பேஜரிலும் வெடிப்பொருளை வைக்க முடிந்தது எப்படி? இஸ்ரேலின் நோக்கம் என்ன என்பது பற்றிய மேலதிக தகவல்களை சேகரிக்கிறோம். அவை கிடைத்ததும் பரபரப்பு மீடியாவில் மற்றும் ஒரு காணொலியாக வெளியிடுவோம். நாம் வழமையாக காணொலிகளை வெளியிடும் நேரங்களை விட புதிய நேரங்களிலும் காணொலிகளை எதிர்பார்க்கலாம்.